அக்கா இந்தியாவுக்கு ஏன் போவதில்லை? டீனேஜ் ப்ரெக்னன்சியில் எப்படி நம்ம பிள்ளைகள் வளரும், நம்ம பிள்ளைகளை எப்படி வளரப்போகுது? லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல அடிப்படையான நாள். மக்களே உங்கள்கிட்ட எதுக்காதுங்க ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்கன்னு போட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு இப்போ வந்து நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்குறாங்க, நம்மளை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை யாருக்காவது மண்டையில் அப்படியே அரைச்சிட்டே இருக்கும்ல அந்த கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு. ஸோ அதனால கேட்டிருந்தேன். நமக்கு ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதுலேயே நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா செஷனாக இருக்கட்டுமேன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கொஸ்டின் நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தனிப்பட்ட முறையிலேயே நிறைய பேர் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ முதல்ல எடுத்தவொடனே எனக்கு ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, சிவசங்கரி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், லண்டன் ஹிஸ்ட்ரி, தேர் கல்ச்சர், ஹேபிட்ஸ், நோட்டபிள் பிளேசஸ்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறோம். லண்டன் பற்றி இல்லாமல் லண்டன் மட்டும் இல்லை, வெளியில் உள்ள இங்கிலாந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலன்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பட் தொடர்ந்து வரும் கண்டிப்பாக. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சுவாரஸ்யம் இல்லை, எனக்கிட்ட வந்து நிறைய பேர் எப்போவுமே கேட்குறது தான் நம்ம கமெண்ட்டில் வந்து எப்போ இந்தியாவுக்கு வரீங்க, எப்போ தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாருக்கும் பார்க்கணும். அதே மாதிரி எனக்கும் எவ்வளோ ஆசை இருக்குன்னு பாருங்கள். பட் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஸ்டினை வாசிக்கிறேன். நிறைய கொஸ்டின் அதை சார்ந்து வந்திருந்தது. அதில் வந்து ஒருத்தங்க, அக்கா இந்தியாவுக்கு ஏன் போவதில்லை? உங்கள் ஃபேமிலி அண்ட் சிப்ளிங்ஸ் கூட சேர்ந்து விளாக் எடுத்து இந்தியாவிலேருந்து போடணும். அதே மாதிரி வீடியோவும் அந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்கும். உங்கள் சொந்த ஊர் வீடியோ எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா லோகேஷ்ங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது சொல்கிறோம், கூடிய விரைவில் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் வரோம். நல்லா வந்து கீப் வாட்சிங். ஓகே, ஸோ எப்போ வருவோம் அப்படின்னு வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கான காரணம் பிள்ளைங்களுடைய படிப்பு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக வருவோம். ஓகே, வந்து எல்லாரும் அசத்துற மக்களே. ஓகே, அமலா பிரியா அப்படிங்கிறவங்க வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. I just wanted to know how children are grown up there in UK following the ethics and moral values. அதாவது இங்கே யூகேயில் வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க, அதாவது மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸ்னு தமிழில் சொல்லுங்கள். இவர் இருந்துக்கிட்டு தமிழும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இங்கிலீஷும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன செய்யுதுக்கு சொல்லுங்கள். ஒழுக்கமாக பிள்ளைகள் எப்படி வளர்றது, அப்படி யூகேயில் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த கொஸ்டினை வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் என்னுடைய மைண்டில் நான் பிள்ளைகள் பிறந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இல்லைன்னா நான் யூகேக்கு வந்தபோதே இருந்துச்சு. நமக்கு ஒரு ஃபேமிலி இங்கே வந்து நம்ம ஃபேமிலி பிள்ளைங்கள்லாம் வளர்க்கும்போது ஐயோ இந்த நாடு அப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அப்படி தானே, எப்படி நம்ம பிள்ளைகள் வளரும், நம்ம பிள்ளைகளை எப்படி வளரப்போகுதோ அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு இது இருந்துச்சா. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு வரல, ஊர்லேயே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க வந்து வெளிநாடு இல்லைன்னா யூகே இந்த மாதிரிப்பட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னாலே ரொம்ப மோசமான நாடுகள், இங்கே போனால் எல்லாமே கெட்டு போவாங்க, அங்கே பிள்ளைங்க வந்து ரொம்ப இதாக போவாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கெல்லாம் மனசில் அப்படி தான் இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்தாலுமே யூகேயில் வெளிநாட்டில் ஒரு பிள்ளை படிச்சுட்டு வருதா, அந்த பிள்ளை வந்து உடனே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கும், அப்படிலாம் தான் காணிக்கிறாங்க. அப்படித்தானே. ஸோ அதனால் அது வந்து எல்லாருக்கும் அது ஒரு நேச்சுரலான ஒரு இது தான். எனக்கு பார்த்தா இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க. நம்ம வளர்க்கக்கூடிய முறையும் இருக்குது, இல்லைன்னே சொல்லலை. நம்ம வீட்டில் வந்து பெற்றோர் எப்போவுமே வந்து சொல்லி வளர்க்குறாங்க. பட் பிள்ளைங்க வந்து ஒரு இதாக வளர்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் டு அர்த் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க. எப்படின்னா நான் வந்து இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ எங்கள் வீட்டில் இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குதுன்னு பிள்ளைங்க எப்போவுமே ஒரு பெருமையாக வளர்றதில்ல. அது வந்து கண்டிப்பாக அது சொல்லியே ஆகணும். ஏன்னா அகஸ்டினுக்கு வந்து என்னடானா இந்த யூனிவர்சிட்டி தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நாங்கள் கேம்பிரிட்ஜுக்கு போயிருந்தோம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போனப்போ ஒரு சிறப்பு ஒரு நாள் ஒதுக்கி சுற்றி காமிப்பாங்க. ஆமாம், அந்த சுற்றி காணிக்கிற நாளில் நாங்கள் போயிருந்தோம். அதில் போகிறப்ப ஒரு பையன் வந்து அங்கே உள்ள பிள்ளைங்களை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை எல்லாத்தையும் சுற்றி கொண்டு காணிப்பார். இல்லை பல ஸ்டூடெண்ட்ஸுகள் அங்கே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம இது பண்ணி கேட்டுக்கலாம். அவங்கக்கிட்ட போய் பார்த்தா அந்த பிள்ளைங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு கேம்பிரிட்ஜில் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுக்கணும். அது வந்து காசெல்லாம் கொடுத்து அங்கே போக முடியாது. நல்ல ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் ப்ளஸ் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எக்கனாமிக்கலி அவங்க ஒரு நல்ல வெல் டு டூவாக இருந்தாங்க. ஆனாலும் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக வந்து நம்மளை வந்து அவ்வளோ கவனிச்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும், நம்மளுடைய ஓன் காசை நம்ம செலவு பண்ணணும். நான் ஒரு பையன் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இங்கிலாண்டில் வந்து அவங்க வந்து அவன் இங்கிலீஷ் பையன், ப்ராப்பரான இங்கிலீஷ் பையன். அவன் சொல்கிறான் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து கன்சல்டன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது. அவனுடைய பேக்ரவுண்ட் அது. பட் இருந்தாலும் அவன் சொல்கிறான், என்ன வந்து வாரத்தில் ஒரு தடவை நான் வெளியில் போய் சாப்பிடணுன்னா 10 பவுண்டுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். பிகாஸ் இது என்னுடைய, இப்போ நான் வந்து செலவழிக்கிற காசு வந்து நான் கவர்மெண்ட் எனக்கு கடன் கொடுக்கக்கூடிய காசு, நான் திரும்பி கட்டணும் அந்த காசு. அதனால அதுக்குள்ளே தான் நான் செலவழிக்க முடியும். நான் எங்கள் அப்பா அம்மா கையை ஏந்தி நிற்க மாட்டேன். நான் அந்த வார்த்தையே வரல, பட் இதுக்குள்ளே தான் நான் செலவழிப்பேன். அதனால் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஹோட்டல்ஸ் தான் நான் போவேன். இல்லைன்னா நான் நானே பண்ணி சாப்பிட்றத நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அவங்க வந்து தே ஆர் ஸோ டவுன் டு எர்த். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம், 30 பவுண்ட்ஸ் அப்படி தானே சொன்னான் அந்த பையன். ஆமாம், ஒரு 30 பவுண்ட்ஸ், அதாவது 30 பவுண்டுங்கிறது 3000 ரூபாய்க்குள்ள ஒரு இது வந்து ஒரு நேரத்துக்கு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு காசு இல்லாமல் போயிடும்னு சொல்லி அவ்வளோ ஒரு எக்கனாமிக்கலி வெல் டு டூ பாய், இன்டெலிஜென்ட் பாய் வந்து அவ்வளோ ஒரு இதாக சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது லைஃப்பை வந்து லைஃபாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் இங்கே வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை எப்படி முன்னால் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நான் சொல்கிறது வந்து யூகேயில், இது யூஎஸில் உங்களுக்கு வேறுபடலாம், ஆஸ்திரேலியாவில் வேறுபடலாம், அதெல்லாம் வந்து வேறு வேறு இதாக இருக்கலாம். வெள்ளையாக இருக்கிற இதனால எல்லா நாடுமே ஒரே நாடு கிடையாது. அவங்கவுங்க இதுக்கு தகுந்தாமல் மாறுபடலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பன் கல்ச்சர் அப்படி தான். பிள்ளைங்க வந்து ரொம்ப கொஞ்சம் யங் ஏஜ்லேயே வந்து இப்போ எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தான். இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப இதானதுக்கப்புறம் எல்லா பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறது தான் செய்கிறாங்க. நம்ம வந்து யூகேயில் உள்ள பிள்ளைங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இந்தியாவில் உள்ள பிள்ளைங்க எக்ஸ்போஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் என்னடானா இன்னும் கொஞ்சம் கூட கட்டுப்பாடுகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இது இல்லாட்டாலும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆண்டன் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ பசங்க வந்து முடிவெட்டே ஒரு மாதிரி இருந்தால் உடனே பயங்கர ஐயோ இந்த ஹெட் டீச்சர்லாம் திட்டுறதை பார்க்கணும், நம்ம நடுங்கி போயிடுவோம். கேட்டிங்களா, அந்த ஒரு குரலை கேட்டாலே நடுங்கிடுவோம். அன்றைக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரோடு வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க, அந்த ரோட்டில் போகக்கூடாது. ஏதோ ஒரு பிள்ளை தெரியாமல் போயிடுச்சு, அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி இப்படி போச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வெளியில் நிற்பாங்க, பிள்ளைங்க வந்து போகும்போது வெளியில் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே வந்து நிற்பார் வெளியில் வந்து வருவாங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் முடிய வருவாங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு பிள்ளை வெளியில் அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த பிள்ளை தெரியாமல் போயிடுச்சு. அந்த பிள்ளைய அந்த டீச்சர் வந்து ஒரு பயங்கரமாக கத்தி விட்டுட்டாங்க ரோட்டில். அந்த பிள்ளை அப்படி நல்ல கொலைஞ்சிடுச்சு. எனக்கும் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் அந்த தப்பாச்சு, அந்த டீச்சர் நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அது போகாது. அது வந்து நல்லா தெரிஞ்சுது. இங்கே அடி அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் இப்போ எந்த டீச்சர்ஸுமே அடிக்கிறதுல, அந்த காலத்துலலாம் அடின்னு உள்ளெல்லாம் உண்டல, அதெல்லாம் கிடையாதுங்க. பட் ஈவன் பேரண்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்கிட்ட வந்து நீ இப்படி தான் டேபிளில் இப்படி இருக்கணும்னா நீ இப்படி தான் இருக்கணும், நீ வந்து இவ்வளோ க்ளீனாக வீட்டை வச்சுருக்கணும், உன்னுடைய டாய்லெட்டை நீ தான் வந்து இது பண்ணணும், வெளியில் நீ போகும்போது சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு சாக்லேட்டுடைய அந்த கவரிங்கை வந்து நீ வெளியில் தூக்கி எறியக்கூடாது, அடுத்த ஆள்களை பார்க்கும்போது மதிக்கணும், அதாவது அடுத்தவங்களை வைக்கிறதுக்கு நிறையவே சொல்லி கொடுப்பாங்க. யாருக்கிட்ட எது வாங்கினாலும் நீ தேங்க்யூ சொல்லணும், ப்ளீஸ் சொல்லணும், லைனில் தான் நிற்கணும். ஒரு பஸ்ஸில் ஏறி போகும்போதும் சரி, ஒரு ட்ரெயினுக்கு போனாலும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான், அதுக்கு நீ முந்தி அடித்து ஓடக்கூடாது, லைனில் நின்று தான் போகணும். ஸ்பெஷலி முதியவர்களுக்கு நீ வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். ஒருத்தவங்க வந்து முதியவர்களாக இருக்கிற பட்சத்தில் இல்லைன்னா முடியாதவங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கணுங்கிறத வந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நிறையவே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் பயந்த அளவுக்குலாம் அந்த நாடு கிடையாது. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பயந்துருக்கேன், இந்த மாதிரி என் பிள்ளைகள் எப்படி வளரப்போகுதுன்னு. அந்த மாதிரி கிடையாது. வெரி வெரி இது. மற்றபடி வந்து மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, மாரல்னு சொல்லும்போது லவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதில் வருமானம் எனக்கு தெரியல. ஒருவேளையில் அதை பற்றி நீ கேட்டிங்களா என்னன்னு தெரியல. சின்ன வயசுலேயே பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க, டீனேஜ் ப்ரெக்னன்சிலாம் இருக்கும். இங்கே இருக்குது, டீனேஜ் ப்ரெக்னன்சிலாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்க வந்து வளரும்போது அதை வந்து அதுக்குன்னு ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அதில் நான் சொல்வேன்
அது நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் இந்தியாவில் இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து மாரல் அண்ட் எத்திக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்கல. பட் நான் சிலவங்க அப்படி நினைப்பாங்க. மாரல் அண்ட் எத்திக்ஸில் பிள்ளைங்க வளருது, வெளிநாட்டில் வளர்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஈக்குவலி குட், ஈவன் மோர் ஸோ இங்கே வந்து ஒரு பப்ளிக்கை வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒழுக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்குது. ஓகேயா, இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் பெருசாக தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இங்கே வரக்கூடிய பேரண்ட்ஸுக்கு, இப்போ சின்னதாக குழந்தைய வச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஒரு இது இருக்கும். பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேலே கண்காணிச்சிட்டே இருக்கணும். அது வரக்கூடிய கொஸ்டின்ஸில் நான் உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஒரு குழந்தைகளை பற்றியான கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு முன்னால் ஒரு மெடிக்கல் கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அக்கா, ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன்லேருந்து விடுபட எதுவும் மெடிக்கல் சொல்யூஷன் ஆர் கவுன்சிலிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முருகேஸ்வரிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய குரூப்ஸ் அதுக்கு இருக்குது, நிறைய மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மதிப்பு நான் வந்து இந்த வீடியோவில் இதுன்னு நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உடனடியாக மருத்துவ அந்த ட்ரிங்க்ஸ் இதனால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இல்லைனா அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா உடனடியாக ஒரு மருத்துவரை போய் பார்த்தா அவங்க கண்டிப்பாக அதுக்கான உதவி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொதுஜனமாக நம்ம என்ன செய்யணும்னா, பொதுவாக இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்தவங்கள பழைய லைஃப்பை வந்து அவங்கள்ட்ட திரும்ப சுட்டி காணித்து அவங்கள்ட்ட வந்து பேசக்கூடாது. அது அப்படி பேசும்போது அவங்க திரும்பியும் அந்த ஆல்கஹால் அடிக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேர் பண்ணுறது உண்டு. நீ அப்படி கிடந்தவன் தானே, நீ குடிச்சிட்டு அப்படிலாம் கிடந்தல ஒரு காலத்தில், ஒன்றே எனக்கு தெரியாதா, இதான்னு அவங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்த பிறகு, இல்லைன்னா வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி சொல்கிறது ரொம்ப 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 தப்பு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை அணியை உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததும் ஒரு குழந்தைகளை பற்றியான ஒரு இதைத்தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது வந்து கேட்டிருக்கவங்க வந்து ஆர்த்தி, இவங்க பேர். டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் கடினமாக உள்ளது, அவர்களிடம் எவ்வாறு அப்ரோச் பண்ணுவது என்பதை கூறவும். எஸ், டீனேஜுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு ஏஜ். ஏன்னா வந்து அப்படி நல்ல அழகாக குழந்தையாக போயிட்டுருப்பாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நமக்கு நல்லது. ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. நீ அங்கே இருக்காத, இங்கே ஓடாத, துள்ளாத, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை சொன்னால் ஒரு வேளையில் கேட்காட்டாலும் முதுகில் 2 போட்டால் அவங்க தானாக கேட்பாங்க. பட் டீனேஜ் வரும்போது அவங்க நம்மளை விட வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. வளர்த்தியில், உடம்பு உருவத்துலேயும் சரி, வளர்த்திலையும் சரி, எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டே வர்றாங்க. முக்கியமாக டீனேஜ் பருவத்தில் என்னது, அவங்கள வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ டீனேஜர்ஸுக்குள்ள பிரச்சனை என்னடான்னா, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸுக்கு ஏற்றபடி அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க வந்து கொண்டு போகணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியர் ப்ரெஷர்னு சொல்கிறது வந்து அவங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ரெஷர். இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ டீனேஜ் டீனேஜ் சில்ட்ரனை வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நிறைய எக்ஸ்போஷர். நீங்களும் நானும் டீனேஜராக இருந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளவு எக்ஸ்போஷர் இல்லை. அப்படி தானே, ஸ்கூலுக்கு போவோம், வீட்டுக்கு வரும், அந்த ஆளை முடங்கி கிடப்போம். ஒரு டிவி இருக்கும், டிவியில் வந்து எதாவது ப்ரோக்ராம் போட்டால் அதை பார்ப்போம். அப்படி தானே. யாருக்கும் தனித்தனியாக ஃப்ரெண்ட் இருந்துச்சுதா, தனித்தனியாக மொபைல் இருந்துச்சுதா, ஃபோன் இருக்கும் வீட்டில்.
நானே காலேஜ் முடிச்சு வந்தப்போ தான் எனக்கு ஒரு செங்கல் சைஸில் ஒரு ஃபோனை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இது இல்லை அப்படி தானே. அப்போ அது ரொம்ப அது வந்து பேரண்ட்ஸு கொஞ்சம் ஈஸியான நாட்கள். நம்மளை வந்து ஃபுல்லாக கண்காணிக்க முடியுது பேரண்ட்ஸால். அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்போஜர் ஆகிட்டாங்க. இன்டர்நெட் இஸ் தேர் வேர்ல்டு. அப்படி தான் ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அதில் வந்து டீனேஜ், அதாவது ஒரு 15 இயர்ஸ், டீனேஜுங்கிறது நமக்கு 13 ஆரம்பிக்குது. பட் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க வந்து வெளியில் போகவே விரும்ப மாட்டாங்கிறாங்களாம். அதாவது வெளியில் போய் ஒரு கடைக்கு போனோம், ஒரு இதுக்கு போனோம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போனோம், சாப்பிட போனோம் அப்படிங்கிறதே வந்து அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேலை நாடுகள் அப்படி இல்லை. உலகத்தில் சைனா, இந்தியா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், எந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ அதாவது வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். நம்ம வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போ இந்த 3 தான் அவங்கள போட்டு அலக்கழிக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆஸ் அ பேரண்ட் ஒரு டீனேஜரை நான் வளர்த்துட்ருக்குறேன். எனக்கு ரொம்பவும் போட்டு அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் தான் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறது. நம்ம பேரண்ட்டாக நமக்கு சும்மா கடவுள் பிள்ளைங்களை தூக்கி தந்துடுறதில்ல. அந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பேரண்ட் வந்து ஒரு டியர் ஃப்ரெண்டாக மாறக்கூடாது. ஓகே, பேரண்ட்டாக இருக்கிற நம்ம வந்து எது டீனேஜர்னு இல்லை, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நம்ம கையில் இருக்கிறது வரை அவங்கள கண்டிப்போடு நடத்துறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பேரண்டாக இருக்கிற நேரத்தில் பேரண்டாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கிற நேரத்தில் ஃப்ரெண்டாக இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த பேரண்டாக இருக்கிற நேரத்தில் பேரண்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஈஸியாக இருக்கிறதுக்காக டீனேஜரு அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க டீனேஜராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோவம் வருது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஓகே அவங்களுக்கு ஃப்ரெண்டாகவே மாறிடுறோம், அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி மாறிடுறோம். பட் பேரண்டிங் எப்பெல்லாம் நம்ம ஒரு பெற்றோர்களாக கடிந்து கொள்ளணுமோ அந்த நேரத்தில் கடிந்து கொண்டு தான் ஆகணும். லேட்டர் நீங்கள் சமாதானமாகி அவங்களுக்கு வந்து காலை பிடிச்சி விட்றது, கையை பிடிச்சி விட்றது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் வேறு. பட் அவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும். அது வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது பேரண்ட்ஸுக்கிட்ட. ஏன்னா அதை கண்டிச்சா பிள்ளைங்க வந்து இன்னமும் எகிரி சாடுறாங்க, இன்னமும் வந்து என்னைய இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் பயந்துக்கிட்டே கண்டிக்கிறது இல்லை. அடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அடியை கொடுத்துட்டு அப்புறம் தடவி கொடுத்துக்க வேண்டியது. ஆமாம். பிரம்பை கையில் எடுக்காத தகப்பன் வந்து தகப்பனே கிடையாது, கேட்டிங்களா? இதில் வந்து நான் கொஞ்சம் விரிவாக தான் சொல்கிறேன் இந்த ஆன்சர்ஸ்லாம். இவர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. இதில் வந்து இன்னும் மிக முக்கியமாக ஆண்கள் நம்ம வீடுகளில் என்ன ஆகுதுன்னா, ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளைங்கள் அப்படியே ஆண்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய காரியங்களில் மிகப்பெரிய அளவில் அவங்க தலையிடுவதே கிடையாது. இந்த அம்மமார் தான் கடந்து தலையிடுறது. அதனால தான் அம்மமாருக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது எப்போவுமே இந்த டீனேஜர் பிள்ளைங்க. இப்போ டீனேஜர் பிள்ளைங்களுடைய ஹார்மோனை சொன்னால் ஹார்மோனு, பியர் ப்ரெஷர், எக்ஸ்போஷர் இதெல்லாம் சேர்த்து அவங்க குமிரிக்கிட்டு இருக்கும்போது அதைத்தான் வந்து வீட்லேயும் காணிக்கிறாங்க. இது இந்த அம்மமாருக்கு தான் வருது. எப்போ ஒரு ஆண் வந்து அந்த பிரச்சனைகள், இது எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஆனால் நிறைய ஆண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த பிள்ளை வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு பாதையில் போகும்போது, ஒரு தவறை செஞ்சிருச்சுது, அது தெரிய வந்துருச்சுது வீட்டுக்கு வரும்போது, வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த ஆண் வந்து அங்கே வந்து தலையை நுழைக்கிறார். என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும் இவ இப்படி தான் பிள்ளைகளை வளர்த்து வைப்பான்னு. ஏன் அந்த ஆணுக்கு வந்து இது இல்லையா? தகப்பனுக்கு வந்து அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அந்த பிள்ளையை வளர்க்குறதுல. தினமும் அந்த பிள்ளை வந்து எங்கே போயிட்டு வருது, யாரை பார்க்குது, யார்கிட்ட பேசுதுன்னு கண்காணிக்கிறது வந்து பெண்களுடைய இது மட்டும் கிடையாது.
ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, தகப்பனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது டீனேஜர் வச்சுருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து அந்த டைமில் வந்து பயங்கர வீடுகளில் சண்டை வருகிறது. எனது நீ வளர்த்துருக்க அந்த பிள்ளையன்னு அந்த பொம்பளையை தூக்கி போட்டு அடிக்கிறது, அந்த பொம்பளையை தூக்கி போட்டு இது பண்ணுறது. ஏன் தகப்பன் எங்கே போயிட்டு இருந்தார், உனக்கு இது இல்லையா, பார்க்க முடியாதா? ஸோ கண்டிப்பாக இது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பெஷலி வந்து நம்ம பிள்ளைங்க டீனேஜர்ஸை வளர்க்கும்போது வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லா ஃப்ரெண்டுகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது. நம்ம கையில் என்ற அளவுக்காவது ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம்மா, கண்டிப்பாக அவங்களுடைய ஈவன் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் கூட அப்பப்போ கேட்டு வாங்கி அவங்களோட பேரண்ட்ஸ் கூட பேசணும், அப்படிலாம் ஷேர் பண்ணிக்கலாம், எந்த தப்புமே இல்லை. ஆமாம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து டீனேஜுங்கிறது ஒரு மாதிரியான ஒரு வழுக்கல் சிற்கலான ஒரு ஏஜ் தான். இதில் வந்து நம்மளுடைய வழிகாட்டுதல் பிள்ளைங்களுக்கு நிறைய தேவைப்படும். நம்மகிட்ட ஆனால் பேசும்போது நீங்கள் பேசுறது எதுவும் தேவையில்லை, நீங்கள் சொல்கிறது எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு டோனில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய உள் மனசுலையுமே வந்து அவங்களுக்கு நம்முடைய வழிகாட்டுதல் தேவை. அவங்க மேலாட்டில் அப்படி சொன்னாலும் உள்மனசுலுமே நம்முடைய வழிகாட்டுதல் தேவை. அதனால் கண்டிப்பாக அவன் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னால் என் பையன் கேட்க மாட்டேங்க, என் பிள்ளை வந்து கேட்க மாட்டேங்குது, அதனால நான் அதுக்கிட்ட சொல்லி பயன் இல்லைன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்க நம்மளை அடிக்க வருவாங்க, துரத்த வருவாங்க, நம்ம சொல்லுறதை கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க தப்பு செய்யும்போது அவங்கள கண்டிக்க வேண்டியது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, இது இல்லைப்பா இது. சில நேரத்தில் நம்ம வந்து கண்டிக்கும் போது சில நேரத்தில் நமக்கு கோவம் வந்து கத்திடுறோம், கோவம் வந்து அடிச்சிடுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணிடுறோம். பட் அந்த டைமில் பண்ணினாலும் லேட்டராக வந்து அவங்கள வந்து போய் நான் சொன்னது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க. லேட்டர் அவங்க டீனேஜ் பருவம்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நம்மளை நினச்சி வைப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு என்னை வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கலைன்னா நான் இவ்வளவு நல்ல ஆளாக வந்திருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க நினைப்பாங்க. இது நீங்கள் டீனேஜ் பருவத்தில் அவங்க வந்து இவ்வளோ கோவப்படுறாங்க, இல்லைன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, நம்ம சொல்லுவார்த்தையை கேட்கறது இல்லை, நமக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு அந்த அவங்க போக்கிலேயே நம்ம விட்டுட்டோம். அப்படியே அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. பட் ஒரு பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் வந்து அந்த பிஹேவியர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அவங்க கொண்டு விடும்போது அதே புள்ள திரும்பி கேட்கும், எம்மா எப்பா நீ வந்து நீங்கள் என்னைய அடிச்ச அன்னைக்கு வளர்க்கலை, இன்னைக்கு பாருங்க நான் இந்த சூழலில் நான் வந்து நிற்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம், நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். அந்த பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும்போது வடபோச்சே. கண்டிப்பா நான் இது பெரிய ஸ்பீச் மாதிரி கொடுக்கல, நான் வந்து படிச்சுக்கிட்டது, நான் வந்து அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் பெரிய இது இல்லை, எங்கள் பிள்ளைங்களும் வளர்ந்து தான் வர்றாங்க, நான் இருந்தாலும் நான் ஒரு ஷேரிங்காக பண்ணுறேன். ஓகே, அந்த காலத்தில் நம்ம பிள்ளைய மேலே இறக்கப்பட்டு ஐயா அவனை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் வழிபோக்கில் விட்டுறக்கூடாது. ஏன்னா நாங்களே எத்தனையோ பெற்றோர்களை பார்த்துருக்கோம், அவங்க பிள்ளைங்களாட்டி இந்த மெயினாக இந்த கேம்ல எல்லாம் விட்டு விடிய விளையாண்டுட்டு நைட்டு 3 மணி 4 மணி 5 மணி 6 மணிக்கு தூங்குற பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில் அதை விட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பல பேரை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ பெருசாகி அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் கன்டினியூ பண்ண முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. அதனால இவ்வளவு நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க சொல்றோம். ஆமா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க பிள்ளைங்களும் கூட அப்படி எல்லாம் போனானுங்க. அகஸ்டின் ஆண்டன் இப்பவும் கொஞ்சம் விட்டா இந்த மாட்டை வந்து கைத்த விட்டுட்டா இப்படி போவாங்க, அப்படித்தான் இப்பவும் போவாங்க. பட் நாங்கள் இப்பவும் இப்பவும் வந்து படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்வை தப்புனா போதும், ஃபுல்லா இன்டர்நெட்ல இருக்கிறது, அந்த கேம் ஃபுல் டைம் இந்த கேம்ல போறது நம்ம வந்து இது பண்ணிடுறாங்க. அதனால வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த மாட்டை இந்த குதிரையை கடிவாளத்தில் போட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கனால அதுதான் அப்படி தான் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. பட் அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக செய்யக்கூடாது. அது வந்து ஒரு நம்மளுடைய பேரண்டிங், இது நமக்கு கடவுள் நமக்கு அந்த குழந்தைகளை கொடுத்துருக்குறாரு. அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பிள்ளைகளாக நம்ம வளர்த்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால் உங்களுடைய கொஸ்டின் வந்து ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Parenting is not an easy job. மக்களே, வெல்கம் டு பேரண்டிங். ஓகே, இந்த டீனேஜர் அவங்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த கொஸ்டினில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும்னா உலகத்தை வந்து நம்முடைய பார்வையிலிருந்தே நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களுடைய பார்வையிலேருந்து அவங்களுடைய லைஃப்பை நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம எப்போவுமே நம்ம வளர்ந்த விதம் நம்ம ஓகே, என்ன வீட்டில் நான் அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன், எங்கள் அப்பா ஒரு சொன்னால் நான் பின்னால் திரும்ப சொல்ல மாட்டேன், அப்படி இப்படின்னு நம்மளை நினச்சி பார்ப்போம். அவங்களுடைய உலகத்தை
நம்ம வந்து அவங்க பார்வையிலேருந்து பார்க்கணும். அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. என் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு பியர் ப்ரெஷருங்கிறது என்னது? அவங்களுடைய நண்பர்களிடத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், அவங்களுடைய இந்த இன்டர்நெட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், அவங்க எக்ஸ்போஷர் ஆகக்கூடிய அந்த உலகத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், அவங்களும் நிறைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய ப்ரெஷரை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால் வந்து அந்த ப்ரெஷரை வந்து நம்ம அவங்களுடைய பார்வையிலிருந்தும் பார்த்தா மட்டும்தான் வந்து அவங்கள நம்ம முழுமையாக புரிஞ்சிருக்க முடியும். அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேரண்டிங், நான் சொன்னேன் கடினமாக அவங்ககிட்ட இருக்கணும்னு, கடினமாக எவ்வளோக்கு இருக்கமோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம இருக்கணும். எப்போ இருப்போம்னா, ஓகே என் பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இதான் பிரச்சனை. ஓகே இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவங்கக்கிட்ட நம்மளும் கருணையாக நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும். அவங்க 2 தடவை அவங்க நம்மகிட்ட எரிஞ்சு விழுந்தாங்கன்னா 3வது அவங்கள கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேஜை நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும், அப்ரோச் இருக்கணும். இருக்குமா உண்டா இல்லையா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கிலாண்டை பற்றியான கொஸ்டின். இங்கிலாண்டில் ரேசிசம் இருக்குதா? KRAK648 அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, இங்கிலாண்டில் ரேசிசம் இருக்காங்க. இது பல தடவை பலர் கேட்குறது தான்.